எல்லா இடத்துலையும் கூட்டம் அதிகமாக வந்துச்சு, இந்த இடத்துலையும் கூட்டம் அதிகமாக வந்துச்சு. ஆனால் எந்த ஒரு மீட்டிங்லேயும் வந்து அவருக்கு மேலே செருப்பு எடுத்து வீசினது வந்து எந்த இடத்துலையுமே நம்ம பார்க்கல. இப்போ சிபிஐ வந்து என்கொயரி பண்ணி அதில் ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணும்போது ஒரு வெறும் மாநில அரசாங்கம் மட்டும் வந்து அதை நிறுத்திட முடியாது. அதுக்கு மேலே கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்க. ஆனால் இந்த கரூர்னு நீங்கள் வரும்போது கரூரில் அவங்க பர்மிஷன் கேட்டதே 3 to 10. அப்போ அந்த 3 to 10ங்கும் போது 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் எந்த நேரம் வேணா வரலாம் இல்லையா? அப்போ அதில் வந்து இப்போ 7 மணி வந்திருக்கும் போது அந்த தாமதமாக வந்தனால தான் இந்த பிரச்சனை ஆயிடுச்சுங்கிறது எப்படி நீங்கள் வந்து பின் பாயிண்ட் பண்ண முடியும்? அவங்க போயிட்டு ஹோட்டல் கடையில் போயிட்டு ஒரு ஏசி ரூம் போட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு வரல. அவங்களும் மக்களுக்கு சந்திச்சுட்டு தான் வராங்க. ஆனாலும் காலதாமதம் ஆகுது. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த இடத்துல விஜய் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங்க்கு காலதாமதமாக கிளம்புறதே வந்து எனக்கு ஏற்புடையது இல்லை. அப்போ போதுமான அளவுக்கு காவல்துறை அங்கே இருந்திருந்தாங்க, இல்லை வந்து பாதுகாப்பு எல்லாமே போதுமான பாதுகாப்பு இருந்துச்சுன்னா எப்படி வந்து இந்த மாதிரி ஸ்டாம்பீடு வருது? ஏன்னா இன்னைக்கு கேள்வி கேட்குறீங்க, என்ன வேணா கேட்கலாம், பதில் சொல்றீங்க, என்ன வேணா எப்படி வேணா சொல்லலாம். ஆனா அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் தெரியும் அந்த மனநிலை. யார் என்னன்னே தெரியாது. அவர் மேல அன்பு கொண்டு அவர் மேல நேசம் கொண்டு பார்க்க வந்த மக்கள் வந்து 40 பேர் இன்னைக்கு வந்து உயிரிழந்திருக்காங்கன்னா அந்த மனிதனுக்கு வந்து எப்பேற்பட்ட ஒரு மன நெருக்கடி இருக்கும் இல்லையா? அந்த கூட்டத்துக்குள்ள நீங்க ஒரு டெம்போ டிராவலர் ஆம்புலன்ஸ் வருதுன்னா டெம்போ டிராவலர் அட்லீஸ்ட் ஒரு 6-8 அடி அகலம் இருக்கும். அப்ப அந்த அளவுக்கு வந்து நீங்க இருக்கிறதே வந்து அது 60 அடி ரோடு தான். அப்ப அந்த ரோட்ல வந்து நீங்க வந்து ஒரு 7-8 அடி நீங்க நவுத்தும் போது என்ன அந்த மக்கள் பூரா எங்க போவாங்க? உடனே மேல போயிடுவாங்களா? மிதந்துட்டு இருப்பாங்களா? கூட்டம் அதிகமா வரும் காரணத்துக்காக இந்த இடத்த கொடுத்தீங்கிறது உண்மையா? இல்ல இது எல்லா கட்சிக்கும் இந்த இடத்த தான் வந்து மாவட்ட நிர்வாகம் கொடுக்குது, அதுக்காக இந்த இடத்த கொடுத்தோங்கிறது எது உண்மை? தாவேக வந்து இந்த மாதிரி அவங்க சொல்லக்கூடிய நிபந்தனைகளை மீறிட்டாங்களா? ஆமா மீறிட்டாங்க. அதுவும் ஒரு காரணமே ஒழிய அதுவே காரணங்கிறது தான் என்னால ஏத்துக்க முடியாதுங்கிறேன். அகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணல்ல நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தமிழ். அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடந்திருக்கக்கூடிய இந்த டிராஜடியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுல வந்து யாருக்கு வந்து பொறுப்பு இருக்கு இல்லை அப்படிங்கிற விவாதங்கள் நிறைய பேரால எழுப்பப்பட்டுட்டு வருது. ஸோ இந்த சமயத்துல நீங்க வந்து இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது உண்மையாலுமே ரொம்ப துக்ககரமான நிகழ்ச்சி. அதில் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களும் வருத்தங்களும். இது வந்து யார் ஒரு தனிநபர் மேலேயும் நம்ம குற்றம் சாட்டுற அளவுக்கு இல்லை. இது வந்து ஒரு கூட்டு பொறுப்பு தான் எடுத்தாகணும். ஸோ இதில் வந்து அரசாங்கம், காவல்துறை, இன்டெலிஜென்ஸ் பியூரோ, விஜய் கட்சியை சார்ந்தவங்க, அந்த கூட்டத்துக்கு வந்த பொதுமக்கள், குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தது, இது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கூட்டு பொறுப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். தனிப்பட்ட ஒரு முறையில் வந்து இருக்கிற மாதிரி தெரியல. அது இல்லாமல் அந்த அந்த கூட்டத்துக்கு வந்ததில் வந்து அங்கே ஏதோ ஒரு சிக்கல் இருக்கிற மாதிரி தெரியுது. அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இன்னைக்கு வந்து நமக்கு அந்த விசாரணை. என்னென்ன சிக்கல் இருந்த மாதிரி என்னென்ன உதாரணத்துக்கு அதாவது இப்ப பல இடத்துல வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றாரு அவர். இது வந்து 3வது இது. ஏற்கனவே 5 இடத்துல பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் கூட்டம் அதிகமாக வந்துச்சு, இந்த இடத்துலையும் கூட்டம் அதிகமாக வந்துச்சு. ஆனா எந்த ஒரு மீட்டிங்லயும் வந்து அவருக்கு மேல செருப்பு எடுத்து வீசினது வந்து எந்த இடத்துலையுமே நம்ம பார்க்கல. அப்ப எந்த ஒரு கட்சி தலைவனுக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா அது கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து யாரும் செருப்பு வீசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது இன்னைக்கு விஜய் மாநாட்டுக்கு வந்தவங்க வந்து ரொம்ப நேரம் காத்திருந்து பார்க்கக்கூடிய ஆட்களா இருக்காங்க கூட்டத்துல. அந்த மாதிரி அவ்வளவு அன்பும் அபிமானமும் ஒரு தலைவர் மேல பாற்றும் பாசமும் கொண்டிருக்கக்கூடிய ஆட்கள், அது கட்சி தொண்டர்களா இருந்தாலும் சரி, ரசிகர்களா இருந்தாலும் சரி, செருப்பு வீசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப எங்கேயும் நடக்காதது ஏன் இங்க வந்து கரூர்ல வந்து நடந்துச்சுங்கிறது ஒரு இருக்கு. அதே மாதிரி வந்து அங்க வந்து அடிதடி நடக்குது. அப்ப அந்த அடிதடி வந்து ஏன் நடக்குது? எந்த இடத்துலயுமே நடக்கல. போலீஸ் தடியடி நடக்குது. எதனால நடக்குது? அப்போ வந்து இது எல்லாமே வந்து நம்ம அவ்வளோ கூட்ட நெரிசலுக்குள்ளார இந்த 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 ஸ்டாம்பீடுங்கிறது வந்து எல்லா இடத்துலையுமே கூட்டம் இருந்துச்சு. எல்லா ஊர்லயும் நம்ம பார்க்கும்போது எல்லாருமே அவங்க மொபைல் போனை வச்சு அவங்க ரெக்கார்ட் பண்றாங்க, ஸ்ட்ரீமிங் பண்றதெல்லாம் இருக்குது. ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த கிரௌடு வந்து அப்படியே அலை போல் அடிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு உந்துதல் தள்ளுதல் இருக்கு. அப்போ அது ஏது வந்து இந்த இந்த ஸ்டாம்பீடு நடந்துச்சுன்னா இந்த ஸ்டாம்பீடுக்கு உண்டான ட்ரிகர் என்ன? அதை வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து இன்னைக்கு ஒரு நபர் கமிஷன் போட்டிருக்காங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் என்னுடைய பார்வையில் ஒரு நபர் கமிஷன்ங்கிறது வந்து தமிழ்நாட்டில் ஏற்கனவே பல கமிஷன்கள் வந்ததை பார்த்தோம். அதுக்கு உண்டான எந்த நடவடிக்கையும் இல்லை. உதாரணத்துக்கு வந்து இதே வந்து
இப்போ அவங்க நிர்ணயிச்சிருக்கக்கூடியவங்க கூட அருணா ஜெகதீசன், அவங்களுக்கு முன்னாடி தூத்துக்குடி துப்பாக்கி சூடுக்கும் அவங்க தான் ஒரு நபர் கமிஷனா அமைக்கப்பட்டாங்க. அவங்க வந்து ஒரு நல்ல விசாரணையெல்லாம் நிகழ்த்தி ஒரு 27 ஆஃபீஸர்ஸ் மேல வந்து அவங்க வந்து குற்றச்சாட்டுகள் எல்லாம் பண்ணி, இதை வந்து துறை ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும்லாம் நடவடிக்கை எடுக்கணும்னாங்க. ஆனா அதுல சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கே வந்து இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் உயர் பதவிக்கு கொடுத்தாங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு அந்த ஒரு நபர் கமிஷன் விசாரணைன்னு வரும்போது, விசாரணை கமிஷன் நல்லா பண்ணாலும் அதை சார்ந்த நடவடிக்கை எடுக்கக்கூடியது எப்படி அரசாங்கம் எடுக்குதுங்கிறது நமக்கு திருப்திகரமா இல்ல. இது பல இடத்துல வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி சிபிஐ விசாரணை தான் வேணும் அப்ப அப்படிங்கிற கட்டாயமா இது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, சிபிஐ விசாரணைக்கு போகணும். அப்ப சிபிஐ விசாரணைன்னா, இன்னைக்கு வந்து இது ஒரு 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 நபர் கமிஷன்ங்கிறது வந்து தமிழக அரசாங்கத்தினால அமைக்கப்பெறவங்க. அப்ப அவங்க அந்த தமிழக அரசாங்கத்துக்குள்ளார இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் எது மேலயும் வந்து அவங்க வந்து பெரிய அளவுக்கு எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது. அவங்களே அப்படியே அந்த கமிஷன் பண்ணாலும் நடவடிக்கை எடுப்பாங்களான்னு தெரியாது. ஆனா இதே வந்து ஒரு சிபிஐ வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப சிபிஐ வந்து என்கொயரி பண்ணி அதுல ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணும்போது ஒரு வெறும் மாநில அரசாங்கம் மட்டும் வந்து அதை நிறுத்திட முடியாது. அதுக்கு மேல கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்க. அதே மாதிரி சிபிஐன்னு வரும்போது எந்த இடத்துல அந்த இடத்துல பாராபட்சம் இருக்காது. இப்ப இதுல பாராபட்சம் இருக்குமான்னு நான் சொல்ல வரல. அவங்க அந்த அளவுக்கு சிறப்பா விசாரணையை முடிச்சு அவங்க சப்மிட் பண்ணா கூட நடவடிக்கை எடுக்கிறதுல திருப்திகரமானதா இல்ல. இல்ல அந்த அறிக்கை வந்தவுடன் வந்து நடவடிக்கை நிச்சயமா எடுக்கப்படும் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. அப்ப இதுக்கு முன்னாடி வந்த நடவடிக்கைகள்லாம் ஏன் அப்ப எடுக்கப்படலையா? அப்ப ஏன் வந்து அவங்க வந்து 27 நான் தான் சொல்றேன் 27 அதிகாரிகள் மேல குற்றச்சாட்டி இருக்காங்க அந்த கமிஷன் ரிப்போர்ட்ல. அதுல வந்து சம்பந்தப்பட்ட ஒரு நபருக்கு வந்து இன்னைக்கு உயர் பதவி ஏன் கொடுத்திருக்கீங்க அப்போ குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு? அப்ப அந்த கமிஷன் தவறா, இல்ல அந்த கமிஷன் ரிப்போர்ட் கொடுத்ததுல பிரச்சனையா, இல்ல நீங்க அந்த கமிஷன் கொடுத்த ரிப்போர்ட்டையும் மீறி இங்க பதவி உயர்வு கொடுக்குறீங்களா? அந்த ஒரு கேள்வி நம்ம மாதிரி கேட்க வேண்டிய சூழ்நிலைக்கு வர இல்ல முடியல. விஜய் வந்து லேட்டா வந்ததுதான் வந்து எல்லா பிரச்சனைக்கும் காரணம். விஜய் வந்து லேட்டா வந்ததே கூட்டத்தை அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் லேட்டா வந்தாரு. இந்த மாதிரியான காரணங்கள் நிறைய பேர் விஜயையுமே வந்து கார்னர் பண்றாங்க. அப்ப விஜய் தரப்புல என்னென்ன பண்ணிருக்கணும்? இல்ல இப்ப இது வந்து இன்னைக்கு அவங்க எல்லா இடத்துலயும் சமூக வெளியில எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய பர்மிஷன் லெட்டர் வெளியே வருது. டைம்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு என்ன நேரம் போட்டிருக்காங்க? 8:45க்கு அனுமதி கேட்டதா அதெல்லாம் நாமக்கல் காலையில. கரூர்ல அவங்க அனுமதி கேட்டது கரூர் 3 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும். எத்தனை மணிக்கு வந்தாரு கரூருக்கு? 7 மணிக்கு 7:15க்கு ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 3 மணில இருந்து 10 மணி வரைக்கும் நீங்க அனுமதி கொடுத்திருக்கிறீங்க. 7:15க்கு நடக்குது. என்ன இந்த இடத்துல தாமதம்? இல்ல அவரு தனிப்பட்ட 8:45க்கு டைம் கேட்டவரு அங்க இருந்து கிளம்புனது வீட்ல இருந்து கிளம்புனதே இல்ல அது 8:45 நாமக்கல் கிளம்பி மீட்டிங். வராரு. அது நாமக்கல் மீட்டிங்க்கு. இப்ப விஜய் வந்து லேட்டா வந்தாரா? ஆமா லேட்டா வந்தாரு. எனக்கு என்னுடைய ஒரே பார்வை என்னன்னா, எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களும் எந்த ஒரு பொதுமக்களையும் காக்க வைக்க கூடாது. லேட்டா வரக்கூடாது. சொன்ன நேரத்துக்கு நீங்க வரணும். இல்லையா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிளைட்ல கூட வந்து ஸ்கெடியூல் பண்ணுவாங்க. ஒரு ஃபிளைட் வந்து ஒரு 1.5 மணி நேரத்துல போகுதுன்னா அவங்க ஸ்கெடியூல் பண்றது 2 மணி நேரம் வச்சுப்பாங்க. அப்ப வந்து நீங்க 1.25 மணி நேரத்துல போனீங்கன்னா கூட ஆன் டைம் அரைவல்னு காமிச்சிருவாங்க. அப்ப அந்த மாதிரி நீங்க வந்து ஸ்கெடியூலை வந்து நீங்க அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். இப்ப நீங்க உங்களால வந்து ஒரு 9:30க்கு தான் அங்க போக முடியுமா? 10:30 மணிக்கு நீங்க போட்டுருக்கீங்க ஸ்டார்டிங். யார் வேண்டாம்னா? அப்ப இதுல விஜய் தாமதமா வந்திருக்காரு, கட்டாயமா தாமதமா வந்திருக்காரு. அதுல மாற்று கருத்து இல்ல. கிளம்புனது இங்க தாமதமா கிளம்பி இருக்காரு. அப்ப 8:45க்கு அங்க இருக்க வேண்டியவர் 8:45க்கு இங்க கிளம்புறாருன்னா இது நாமக்கல் சம்பந்தப்பட்டது. ஆனா இந்த கரூர்னு நீங்க வரும்போது கரூர்ல அவங்க பர்மிஷன் கேட்டதே 3 to 10. அப்ப அந்த 3 to 10ங்கும் போது 3 மணில இருந்து 10 மணி வரைக்கும் எந்த நேரம் வேணா வரலாம் இல்லையா? அப்ப அதுல வந்து இப்ப 7 மணி வந்திருக்கும் போது அந்த தாமதமா வந்தனாலதான் இந்த பிரச்சனை ஆயிடுச்சுங்கிறது எப்படி நீங்க வந்து பின் பாயிண்ட் பண்ண முடியும் நம்ம? இல்ல அவர் வந்து சொன்ன டைம்க்கு வராம லேட்டா வந்ததுனாலதான் நிறைய பேர் இல்ல வந்து அதைத்தான் அந்த திருப்பி உடல் கேட்கிறேன் நானு. சோர்வால வந்து மயங்கி விழுந்துட்டாங்க 3 அப்படின்னு to ஒரு 10ங்கிறது complaint. 7 மணி நேர விண்டோ. இதை யார் அப்ரூவ் பண்ணது? 7 மணி நேர விண்டோங்க. நீங்க வந்து இல்ல 3 to 4 தான், இல்ல 4 to 5 தான், இல்ல 5 to 6 தான் 1 மணி நேரம் விண்டோ ஆயிட்டு அந்த 1 மணி நேரத்தை தாண்டி வந்திருந்தாருன்னா லேட்டா வந்தாருன்னு சொல்லலாம். நீங்க 3 to 10ன்னு விண்டோ கொடுத்திருக்கீங்க. 7 மணி நேரம் விண்டோ கொடுத்திருக்கீங்க. அப்ப 3 மணிக்கும் வரலாம், 4 மணிக்கும் வரலாம், 9:45க்கும் வரலாம். கரெக்ட் தானே? ஏதாவது பின் பாயிண்டா இருக்கா? ஆனா தனிப்பட்ட முறையில எனக்கு விஜய் மேல இருக்கக்கூடிய விமர்சனம், நீங்க எந்த ஒரு தனி மனிதனையும் காக்க வைக்க கூடாது. இது விஜய் மேல மட்டும் இருக்கக்கூடிய விமர்சனம் இல்ல, அத்தனை அரசியல் கட்சி தலைவர்கள் மேல எனக்கு இருக்கக்கூடிய விமர்சனம். ஏன்னா இப்ப பல அரசியல் கட்சிகள்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே தலைவர்கள் கரெக்டான நேரத்துக்கு போக மாட்டாங்க. அந்த நேரத்தை ஃபில்லின் பண்றதுக்காகவே அந்தந்த கட்சிகளுக்கு வந்து பேச்சாளர்னு ஒரு பெருங்கூட்டத்தை வச்சிருப்பாங்க. தலைவர் வர வரைக்கும் இவங்க பேசிக்கிட்டு இருக்கணும், அந்த 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 காலத்தை கடக்கணுங்கிறதுக்காக ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் மாதிரி அவங்க வச்சிருப்பாங்க.
இங்க அதுவும் இல்லைங்கிறீங்களா? இல்ல இது இங்க வர்றது பூராமே வந்து பாத்தீங்கன்னாக்கா, எதுக்காக சொல்ல வரேன்னா, எல்லா இடத்துலயும் இந்த காலதாமதம் நடக்கிறது சகஜமா தான் இருக்குது இப்போ. அப்ப இதெல்லாம் நடக்கக்கூடாது. ஆனா என்னன்னா, இப்ப ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க அந்த அரசியல் தலைவர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கூட கரெக்ட்டான நேரத்துல போயிரலாம். அடுத்த பாயிண்ட் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா, அந்த மக்கள் கூடுவாங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட்க்கு போகும்போது இன்னும் மக்கள் கூடும்போது, வர்ற வழியில வந்து அவங்களுக்கு உண்டான வரவேற்பு யாருமே வந்து பாத்தீங்கன்னா, மக்கள புறக்கணிச்சுட்டு போமாட்டாங்களா? அரசியல்வாதிகளுக்கு யார் அஸ்திவாரமே? மக்கள் தானே! அப்ப அந்த மக்கள வந்து நீங்க சந்திக்காம நீங்க எந்த அரசியல்வாதி கடந்து போயிற முடியும்? யாருக்குமே அந்த வாய்ப்பு இல்ல. அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த மக்கள சந்திச்சுட்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா, அடுத்த கூட்டத்துக்கு தாமதமாகுது. அவங்க ஒண்ணும் போயிட்டு ஹோட்டல் கடையில போயிட்டு ஒரு ஏசி ரூம் போட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு வரல. அவங்களும் மக்களுக்கு சந்திச்சுட்டு தான் வராங்க. ஆனாலும் காலதாமதம் ஆகுது. அப்ப அந்த மாரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில, இந்த இடத்துல விஜய் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங்க்கு காலதாமதமா கிளம்புறதே வந்து எனக்கு ஏற்புடையது இல்ல. நாமக்கல்ல பொறுத்தவரைக்கும். ஆனா கரூர்ன்னு வரும்போது, நீங்க 3 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் விண்டோ குடுத்திருக்கீங்க. அப்ப அந்த விண்டோ டைம்க்குள்ளார அவர் வந்திருக்காருல்ல. நிபந்தனைகள மீறிட்டாங்க தாவேகா அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல இருந்தே எனக்கு தெரிஞ்சு அவங்க இதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணாங்க. அப்போ என்ன நிபந்தனைகள் மீறப்பட்டிருக்கு? இந்த ஸ்டாம்பீடு வந்து திடீர்னு இவ்ளோ 41 பேர் வந்து உயிரிழக்கிற அளவுக்கு ஸ்டாம்பீட் நடந்திருக்கு அப்படின்னா, அதுல என்ன இருக்கு? இல்ல இது இது அதுதான். இப்ப இந்த இடத்துல அவங்க சொல்லக்கூடியது என்னன்னா, நாங்க கேட்ட இடம் வேற. விசாலமான இடம். அவங்க அந்த ஃபர்ஸ்ட் அவங்க அப்ளிகேஷன் குடுக்கும்போதே, அவங்க ஒரு 2 இடத்த கேட்கறாங்க. உழவர் சந்தை திடலும், இன்னொன்னு வந்து ஒரு ரவுண்டானா பிளேஸும் கேட்கறாங்க. லைட் ஹவுஸ் ரவுண்டானா. அந்த இடத்துல அவங்க மெஷர் பண்ணி, இது வந்து 1,20,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய ஏரியா. அப்ப இந்த 1,20,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய ஏரியால ஒரு 60,000 மக்கள் நின்னு பார்க்கக்கூடிய வசதி வாய்ப்பு இருக்குது அதுல. நின்னுகிட்டு பார்க்கும்போது, இப்ப நாங்க ஒரு 10,000 பக்கமா வருவாங்க. அதனால எங்களுக்கு இதோட வந்து இந்த அளந்த சர்வே அந்த பிக்சரையும் நாங்க அட்டாச் பண்றோம்னு தான் அந்த லெட்டர்ல இருக்கு. அப்ப அவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து கேட்டிருக்காங்க. இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இந்த இடத்த நீங்க எடுத்துக்கங்கன்னு இவங்க குடுக்குறாங்க. அப்ப அந்த இடத்த குடுக்கும்போது என்ன ஆகுதுனாக்கா, அந்த இடம் வந்து இன்னைக்கு கரூர சார்ந்தவங்களாகட்டும், இல்ல பல கட்சி தலைவர்கள் அங்க போய் பார்க்குறீங்க. இந்த இடம் வந்து 3 டூ 5,000 பேத்துக்கு மேல இந்த இடம் வந்து தகுதியான இடமா இல்ல. அதுக்கு மேல போச்சுன்னா இது பிரச்சனை வரக்கூடிய ஏரியா. அதே மாரி மக்கள் நெருக்கடி ஏற்படும்போது எந்த இடத்துலயும் விலகி போக முடியறதுக்கு அளவுக்கு வாய்ப்பு இல்லாத ஏரியாவா இருக்குதுன்றாங்க. அப்ப வந்து அந்த இடத்துல குடுக்கும்போது இவ்வளோ தள்ளுமுள்ளு நடந்திருக்குது. அப்ப வந்து செருப்பு வீசப்பட்டிருக்குது. ரவுண்டானா ஆம்புலன்ஸ் வண்டி ஏரியால வந்து விடப்பட்டிருக்கு. குடுத்தா, அங்க வந்து பெட்ரோல் பங்க்லாம் இருக்கு. நெறைய ஃபயர் ரிலேட்டடான விஷயங்கள் அங்க இருக்கு. அதனால தான் குடுக்கல. இல்ல அதெல்லாம் இனிமேல் தான் அவங்க வந்து இந்த மாரி விசாரணை எல்லாம் பண்ணுவாங்க. அப்ப நமக்கு என்னன்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து போதுமான அளவுக்கு பாதுகாப்பு இல்ல. ஆனா அவங்க போலீஸ் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க, இல்ல நாங்க வந்து 500 பேர குடுத்திருக்கிறோம் அப்படின்றாங்க. ஆனா இதே வந்து எதிர்க்கட்சியில இருக்கக்கூடிய அண்ணாமலை என்ன பேசுறாருன்னாக்கா, இல்ல நீங்க ஒட்டுமொத்தமா நீங்க 500 பேர்ன்னு சொல்லாதீங்க. ஆன் த ஃபீல்டுல எத்தன பேர் இருந்தாங்க? நீங்க வண்டியில உட்கார்ந்துட்டு இருக்கிற ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ்லாம் விட்டுடுங்க. ஆன் த கிரவுண்ட்ல எத்தன பேர் இருக்காங்க? அத கவுண்ட் பண்ணுங்கன்றார். அப்ப நீங்க போதுமான அளவுக்கு நாங்க பாதுகாப்பு குடுத்திருக்கிறோம்னு சொல்றதுன்னா, 2 விஷயம் தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல தம்பி. இந்த ஒண்ணு போதுமான அளவு பாதுகாப்பு இல்லன்னு வதந்தி பரப்பப்படுது அப்படின்னு இல்ல அதத்தான் சொல்றாங்க நான் சொல்றேன். நம்ம இது வதந்திங்கிறது இல்ல. அதாவது வந்து வதந்தி யார் படுத்தினாலும் அது தப்பு தான். 2 விஷயம். 1 பாதுகாப்பு பற்றாக்குறை இருந்தா பிரச்சனை வரும். இல்ல பாதுகாப்பு எல்லாமே இருந்துச்சு பிரச்சனை எப்படி வருது? பாதுகாப்பு பூராமே வேணுங்கிற அளவுக்கு பாதுகாப்பு போட்டிருக்கோம் அப்படின்னா, எப்படி பிரச்சனை வரும்? அந்த ஒரு சந்தேகமும் வருது இல்லையா? இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு சந்தேகங்கள் அடிப்படையில பேசுறது தான். அப்போ போதுமான அளவுக்கு காவல்துறை அங்க இருந்திருந்தாங்க, இல்ல வந்து பாதுகாப்பு எல்லாமே போதுமான பாதுகாப்பு இருந்துச்சுன்னா, எப்படி வந்து இந்த மாரி ஸ்டாம்பீடு வருது? அப்ப அது எல்லாமே தான் வந்து இப்ப விசாரிக்கணும். தீர விசாரிக்கணும். இப்ப அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்கன்னு வச்சு நம்ம பேச முடியாது. ஆனா, இத தீர விசாரிக்கணும். கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். அப்ப அந்த தீர விசாரணைக்காக தான் சிபிஐ என்கொயரிக்கு போகணும்னு எல்லார் கட்சிகளும் வந்து இப்ப இன்னைக்கு கேட்கறாங்க. இப்போ விஜய் வந்து பரப்புரையில நாட் ஒன்லி டிஎம்கே, ஏடிஎம்கேவை கூட விமர்சிச்சு பேசியிருந்தாரு. பிஜேபியும் அவ்வளோ விமர்சிச்சுலாம் பேசியிருந்தாரு. ஆனாலுமே, இப்போ இன்னைக்கு ஈவன் சீமான் அவர்கள கூட விமர்சிச்சு பேசியிருக்கிறத பார்க்குறோம். ஆனா இவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு விஜய்க்கு சப்போர்ட்டா நிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து இப்போ விஜய் தரப்புல இருந்து மட்டும்தான் அப்படின்னு சொல்ல முடியாது. இல்ல வந்து போலீஸ் தரப்புல இருந்து மட்டும்தான் அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் அவங்க பேசும்போது இத வந்து அரசியலாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, இப்போ வந்து இதுவே வந்து ஆட்சி மாற்றம் இருந்திருந்து, அதாவது திமுக வந்து எதிர்க்கட்சியாக இருக்கிற பட்சத்துல நிச்சயமா முதலமைச்சர் பதவி விலகணுங்கிற கோஷங்கள் இருந்திருக்கும். சோ அப்படி ஏன் வந்து இபிஎஸ் அவர்கள் செய்யல? ஏன் வந்து அ முதலமைச்சர் வந்து பதவி விலகணும்னு சொல்லல? அப்படிங்கிற கேள்வியும் வைக்கப்படுது. இல்ல அதாவது வந்து இதுதான் வந்து
இது இது இபிஎஸ்னுடைய இந்த ஒரு யதார்த்தமான அணுகுமுறைக்கு நான் வரவேற்கிறேன். ஏன்னா, இப்ப வந்து இதே வந்து முந்தின கால எதிர்க்கட்சியா இருக்கும்போது திமுக வந்து பிண அரசியல்ங்கிறதே அப்ப வந்து ஒரு பாப்புலராலாம் இருந்துச்சு. பிரச்சனைன்னு ஒண்ணு வந்துட்டு அத வந்து எந்த அளவுக்கு ஈர பேனாக்கி பேன பெருமாளாக்குற கதையெல்லாம் நம்ம வந்து அந்த நேரத்துல பார்த்தோம். ஆனா, இப்ப வந்து அவரு அங்க போய் பிரஸ் மீட் குடுக்கும்போதே கூட என்ன சொல்றாரு, அவங்கலாம் வந்து அரசாங்கம் வந்து அதனுடைய கடமைங்க, அந்த கடமையெல்லாம் வந்து செய்றாங்க. அப்படின்லாம் சொல்றாரு. அதே மாரி விஜய் அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சார் இந்த மாரி அவங்க பார்க்காம போயிட்டாங்க. இல்ல வந்து பத்திரிக்கைக்கு இன்டர்வியூ போகும்போது, அதுலயும் அவர் பெருந்தன்மையா என்ன சொல்றாரு, இல்ல அவர் வந்து எந்த மனநிலையில அந்த நேரத்துல இருப்பாருன்னு நமக்கு என்னங்க தெரியுங்கிறாரு. என்னுடைய பாயிண்ட்டும் அதேதான். ஏன்னா இன்னைக்கு கேள்வி கேட்கிறீங்க என்ன வேணா கேட்கலாம். பதில் சொல்றீங்க என்ன வேணா எப்படி வேணா சொல்லலாம். ஆனா, அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் தெரியும் அந்த மனநிலை. ஏன்னா அவர பார்க்க வந்த நபர்கள். யார் என்னன்னே தெரியாது. அவரு மேல அன்பு கொண்டு, அவரு மேல நேசம் கொண்டு பார்க்க வந்த மக்கள் வந்து 40 பேர் இன்னைக்கு வந்து உயிரிழந்திருக்காங்கன்னா, அந்த மனிதனுக்கு வந்து எப்பேர்ப்பட்ட ஒரு மன நெருக்கடி இருக்கும் இல்லையா? அப்ப அத வந்து உணர்ந்து இபிஎஸ் அவர்கள் பேசுறார். அதே மாரி இந்த கட்சிக்கு நீங்க வந்து என்ன அறிவுரை சொல்றீங்கன்னு கேட்கும்போது கூட, ஏங்க ஒரு கட்சி தலைவர் எப்படிங்க இன்னொருத்தருக்கு அறிவுரை சொல்லணும்? அதெல்லாம் தேவையில்லைங்கன்றார். அப்ப இந்த இடத்துல வந்து இத ஒரு அரசியல் ஆக்கக்கூடாதுங்கிறதுல வந்து முனைப்போட இருக்கிறாரு இபிஎஸ். இது வரவேற்க தானே பண்ணணும். இப்ப இந்த மாரி மக்கள் சிக்கல் நடக்கும்போது, மக்கள் பிரச்சனை நடக்கும்போது, இதையும் வச்சு அரசியல் நம்மளே என்ன சொல்றோம், இதுல கூடமா நீங்க அரசியல் பண்ணணும்னு கேட்கிறோம் இல்லையா? பல இடத்துல பல பேர்ட்ட கேள்வி கேட்டிருக்கோம் இல்லையா? அப்ப இந்த இடத்துல இதை சார்ந்த அரசியல் பண்ணாம எடப்பாடி அவர்கள் இருக்காருங்கிறத வரவேற்க தானே செய்யணும். அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம எப்படி அத போய் ஐய்யயோ! ஏங்க இத வச்சுட்டு நீங்க வந்து பெருசா நீங்க கட்சிய வளர்த்துறதுக்கு, விமர்சனம் பண்றதுக்குலாம் நீங்க ஏன் வந்து இதெல்லாம் நீங்க கையில எடுத்துக்க கூடாதான்னு கேட்கறது எனக்கு ஏற்புடையதா இல்ல. அரசியல்ல விமர்சிக்கிறதுக்கு எத்தனையோ இருக்கு. இப்ப நீங்க ஸ்டேஜ் போடுறீங்களா? இன்னைக்கு விஜய் அரசியல் ரீதியா எல்லா கட்சியையும் விமர்சிக்கிறாரு. நீங்களும் ஸ்டேஜ் போட்டு எல்லா கட்சியும் நீங்க நீங்க எல்லாருமே வந்து அரசியல் ரீதியா, கொள்கை ரீதியா, அவங்களுடைய நடவடிக்கைகள் ரீதியா, மக்கள் நல நடவடிக்கை ரீதியா யார் வேணா, எந்த கட்சி வேணா, யார வேணா விமர்சிக்கலாமே. அதானே ஜனநாயக நாடு. அப்ப அந்த மாரி ஒரு ஜனநாயக முறையில தான் வந்து நேருக்கு நேரா எதிர்கொள்ளணுமே ஒழிய, வாய்ப்பு கிடைக்கும் போது பூரா அந்த சந்து பந்துலலாம் பூந்து நம்ம அரசியல் பண்ணலாமாங்கிறது வந்து ஒரு மலிவான அரசியலா நான் பார்க்கிறேன். அந்த அரசியல வந்து இபிஎஸ் செய்யலைங்கிறது எனக்கு உள்ளபடியே ஒரு மகிழ்ச்சி தான். இப்போ விஜய் வந்து பார்க்க வந்த அ பார்க்க வரும்போது தான் இவ்ளோ இறப்புகள் வந்திருக்கு அப்படிங்கும்போது, அப்ப விஜய் வந்து அந்த இன்சிடென்ட் நடந்த உடனே பதட்டமாயி, அங்கருந்து கிளம்பி உடனே போயிட்டாரு. அவர் வந்து ஏன் வந்து அவங்கள பார்க்க போகல அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. இல்ல இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா, ஜீ தமிழ் நியூஸ்ல ஒரு நியூஸே வந்திருக்கு. அந்த நிகழ்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாரி கேள்விப்பட்டு கரூர்ல விஜய் இருக்கும்போதே நான் ஆஸ்பத்திரிக்கு வந்து அந்த நபர்களெல்லாம் நான் போய் சந்திக்கணும்னு கேட்டிருக்கிறதாவும், அப்ப வந்து காவல்துறை வந்து இல்ல வந்து சட்டம் ஒழுங்கு வந்து இது பிரச்சனை ஆயிரும். நீங்க இங்க வர வேண்டாம். நீங்க கிளம்புங்க. அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை வந்து வேண்டாம். அங்க ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க வர வேண்டாம்ன்னு சொல்லி இவர அனுப்பி வச்சதா தகவல் வருது. இல்ல செய்திகள். அப்பவும் வந்து மக்கள் வந்து இவ்ளோ இன்சிடென்ட் நடக்கும்போது ஒரு தலைவர் ஒரு ஒரு பரப்புரைக்கு வராரு அப்படின்னா, ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா பெர்மிஷன் இருக்கு, இல்லங்கிறத கடந்து, அந்த மக்களுக்காக வந்து துணை நின்றுக்கணும் அப்படின்னு இல்ல சொல்றேன். நீங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருங்கும்போது பரவால்ல. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்தா பரவால்ல. யார் எப்படி அது போனா கரெக்ட். பரவால்ல. நான் வந்து என் மக்கள பார்க்கணும்னு வர்றது அது அசிங்கமான அரசியல் இல்லையா? அப்போ ஒரு காவல்துறைக்கு அவங்க மரியாதை குடுக்குறாங்கன்னு தானே அந்த அர்த்தம். அப்ப அவங்க சொல்றாங்கங்கிறாங்க. பத்திரிகையில வந்த செய்தி இது. அப்ப சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிரும் வராதீங்கும்போது, இல்ல கெட்டு போனா பரவாயில்லன்னு எப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொல்ல முடியும்? ஏன்னா அவங்களும் இந்த நாட்டுக்கு உண்டான சட்டம் ஒழுங்க காப்பாத்துறதுல அவங்களுக்கும் முக்கிய பங்கு இருக்கு இல்லையா? அப்ப அவர் விருப்பப்பட்டதாவும், அது வந்து இல்ல எங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆயிரும்ன்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பி வச்சதாவும் தான் தகவல் வருது. செய்திகள் இருக்கு. அப்ப அதுதான் சொல்றேன். அப்ப அப்ப அந்த இடத்துல இப்ப நமக்கே இவ்வளவு உணர்வு இருக்கும்போது விஜய்க்கு அந்த உணர்வு இருந்திருக்காதா? டிவிகே தரப்புல வந்து ஒரு மனு குடுத்திருக்காங்க. அதுல வந்து இந்த இன்சிடென்ட்ல செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி. சோ இந்த மாதிரி அப்போ ஆனா முதலமைச்சர் என்ன பதில் சொல்றாங்கன்னா, ஆதாரம் இல்லாத எந்த குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்க வேண்டாம். சோசியல் மீடியால வதந்திகள பரப்பாதீங்க. சோ அப்படி இருக்கும்போது இதுல வந்து யாருக்கு பொறுப்பு அதிகம்? யார் வந்து கோட்ட விட்டுட்டாங்கன்னு பார்க்குறேன். இல்ல இது இது வந்து பாத்தீங்கன்னா, வதந்திய யாரும் பரப்பக்கூடாதுங்கிறதுல எனக்கும் 100க்கு 100% உடன்பாடு உண்டு. நான் அதனால தான் சொன்னேன், "கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய்." அப்போ அந்த மாரி இருக்கும்போது, இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய சந்தேகங்கள வைக்கிறாங்க. இன்னைக்கு வந்து இது ஒரு ஜனநாயக நாட்டுல, நீங்க வந்து ஏன் வந்து அந்த இடத்துல பர்மிஷன் குடுத்திருக்கலாம்லன்னு கேட்கறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லையா? கேட்கக்கூடாதா? இது எப்படி வதந்தி ஆகும்? இது வதந்தி இல்லையே! இப்ப இந்த இடத்த குடுத்ததுக்கு பதிலா அந்த இடத்த குடுத்திருக்கலாம்ல. நீங்க குடுத்த காவல்துறை எண்ணிக்கையை விட இன்னும் அதிகமா குடுத்து பாதுகாப்பு சேர்த்திருக்கலாம். இது வதந்தி இல்லையே! அப்போ நம்ம வந்து இங்க இருக்கக்கூடியத வந்து இன்னும் நீங்க சிறப்பா செஞ்சிருக்கணுங்கிற இப்ப எந்த ஒரு தனி மனிதனாவது ஒரு சமூகத்துல உண்மையான ஒரு மனச்சாட்சி உள்ள மனிதாபிமானம் உள்ள தன்னை மனிதன்னு சொல்லக்கூடிய எவன் ஒருவனாவது
இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு கரூர் நகர்ந்த நிகழ்ச்சி சூப்பர்னு சொல்ல முடியுமா? கண்ணீர் சிந்தாத மனிதன் யாராவது இருந்தானா அவன் மனிதனே இல்லை. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாத்துக்குமே ஒரு ஆதங்கம் இருக்குல்ல, ஏன் இந்த மாதிரி நடந்துச்சு? இப்பதானே சமீபத்துல விழா எடுத்தாங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு. அப்ப இந்த மாதிரி கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டுல இவ்வளவு பெரிய கரும்புள்ளி நிகழ்ச்சி நடக்கலாமா? அந்த ஆதங்கம் எல்லாத்துக்குமே இருக்குல்ல. அப்ப இதை எப்படி கரெக்ட் பண்றது? அப்ப அதை கரெக்ட் பண்றதுக்கு உண்டான நடவடிக்கை என்னங்கிறதா நம்ம ஃபார்வர்ட் திங்கிங் தானே நமக்கு இல்ல முக்கியம். அதுவுமே வந்து விஜயோட கண்ட்ரோல்ல தான் வந்து அவங்களுடைய அந்த தொண்டர்களாகட்டும் ரசிகர்களையுமே விஜய் தான் கட்டுப்படுத்தி இருக்கணும் அப்படின்னும் சொல்றாங்க. இல்ல இப்ப சமீபமா கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்டாலின் ஐயா அவர்கள் முதல்வர் மேடையில பேசுறாரு. என்னை வந்து தூங்க விடாம பண்றீங்க. நம்மவர்கள் ஆகட்டும், பதவியில் இருக்கீங்களாகட்டும், மந்திரிகளாகட்டும், நிர்வாகிகளாகட்டும், எந்த நேரத்துல எந்த 7:30 கூப்பிட்டு வருவீங்கன்னு தெரியாத அளவுக்கு எனக்கு தூக்கம் கெட்டு போயிருச்சுன்னு மேடையில பேசினாரா இல்லையா? அப்போ முதலமைச்சரா இருக்கிறவரே சொல்லும் போது மந்திரிமார்களோ கட்சியினுடைய நிர்வாகிகளோ கேட்கலையே. அப்ப அதனாலதானே உங்களுக்கு தூக்கம் கெட்டு போச்சுன்னு சொல்றீங்க. அப்ப இன்னைக்கு விஜயை பார்க்க வருவீங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வந்து அங்க வந்தவங்க பூராமே தாவேகா தொண்டர்கள் மட்டும்தானா? பொதுமக்கள்லாம் இல்லையா? குடும்பம் குடும்பமா வந்து இன்னைக்கு வந்து எத்தனையோ குழந்தைகளை வந்து நம்ம பறி கொடுத்துருக்கோமே, அவங்கள என்ன தாவேகா தொண்டர்களா? குடும்பம் குடும்பமா வர்றாங்க, அவங்களாம் தாவேகா தொண்டர்களா? ஒரு கட்சி தலைவனா இருக்கிற ஆள் வந்து இன்னைக்கு விஜய் கிட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க நிர்வாகிகள்கிட்ட நீங்க இப்படி இப்படி நடக்கணும்னா நிர்வாகிகள் கட்டுப்படுவாங்க. பொதுமக்களும் அங்க வந்து தானா வரக்கூடிய ஆளை போய் அவங்க என்ன கட்டுப்படுத்த முடியும்? அவங்க ஒரு பாசத்தின் நேசத்தின் அடிப்படையில வராங்க. அவங்கள போய் நீங்க எப்படி இல்ல நீங்க எல்லாம் நீங்க ஒழுங்கா நடந்துங்கன்னா உங்களை போஸ்டிங் விட்டு தூக்கிட முடியும்னு யாரை போய் நீங்க சொல்லுவீங்க? இப்ப எந்த இடத்துலயாவது வந்து விஜய் எந்த ஒரு அரசியல் கட்சியாவது இது வரைக்கும் எங்களுடைய மீட்டிங்கோ எங்களுடைய மாநாட்டுக்கோ இந்த நபர்கள் வராதீங்கன்னு என்னைக்காவது அறிக்கை விட்டுருக்காங்களா? விஜய் ஆரம்பத்திலே சொல்றாரு, மகளிர்கள் இது குழந்தைகள் வராதீங்க, முதியவர்கள் வராதீங்க, உங்களோட பிசிக்கலி டிசேபிள்டு பர்சன் வராதீங்க, பிரச்சனை உடம்புல உபாதைகள் இருக்கிறவங்க வராதீங்க. எத்தனை இது சொல்றாங்களே. இந்த மீட்டிங்கு முன்னாடி கூட ஒரு 12 பாயிண்ட்ஸை வச்சு அவங்க நிர்வாகிகளுக்கு பூராமே கடிதம் அனுப்புறாங்க. மக்களுக்கும் வந்து பிரசிக்கிறாங்கல்ல அவங்க ட்விட்டர்ல முறை யார் யாரெல்லாம் வர வேண்டாம், எப்படி நடந்துக்கணும், என்ன பண்ணணுங்கிறது இது எல்லாமே செய்ய முடியுது. அப்போ வந்து ஒரு கட்சி வந்து அந்த இடத்துலயும் எல்லாருமே எல்லா இடத்துலயும் 100க்கு 100 பர்ஃபெக்டா இருந்துட முடியாது இல்ல. அப்ப அதை நிலைநிறுத்துறதுக்கு தானே அங்க காவல்துறை வேணுங்கிறது நம்ம சொல்றது. அப்ப டிஜிபி அவர்கள் கூட பொறுப்பு டிஜிபி அவர் இன்டர்வியூ கொடுக்கும்போது என்ன சொல்றாரு, காவல்துறைங்கிறது வந்து ஒரு அடிஷனல் சப்போர்ட் அண்ட் ஹெல்ப் தானுங்கிறாரு. அதுல எனக்கு உடன்பாடு இல்லையே. எப்படி வந்து இப்ப இன்னைக்கு வந்து ஒரு இன்னைக்கு காவல்துறையில் இருக்கக்கூடிய அந்த லா அண்ட் ஆர்டர் டோட்டல் இன்சார்ஜ் காவல்துறை தானே. அதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? எப்படி வந்து நாங்க வந்து ஒரு அடிஷனல் சப்போர்ட் தாங்கிற வேர்டு வந்து எப்படி பொறுப்பு டிஜிபி கிட்ட இருந்து வர முடியும்? நாங்க அடிஷனல் சப்போர்ட் அண்ட் ஹெல்ப் தான் அப்படிங்கிற. இன்னொன்னு ஏற்கனவே அங்க அந்த தெருவுல ஒரு 2 கார்கள் போனாவே வந்து கூட்ட நெரிசல் அதாவது அந்த அளவுக்கு தான் 2 கார்கள் போய் வர அளவுக்கு தான் அங்க இடமே இருக்கு. அப்ப அந்த இடத்துல இவ்வளவு மக்கள் வரும்போது அது ஆல்ரெடி அவங்க நெருக்கத்துல தான் நிக்கிறாங்க. அதுக்குள்ள எப்படி வந்து ஆம்புலன்சஸ் வருது அப்படிங்கிறது. ஏன்னா அவ்வளவு பெரிய இடத்துல ஒரு ஆம்புலன்ஸ் வருதுன்னா கிட்டத்தட்ட மக்கள் நெருக்கிக்க தான் செய்வாங்க. சோ அப்படி அதுக்கு எப்படி வந்து அலோவ் பண்ணாங்க அதைத்தான் நானே கேட்கிறேன். நானே பல இடத்துல கேட்டது அதான். இன்னைக்கு வந்து அங்க வந்து ஒரு பின்னூசி கூட போட முடியாத அளவுக்கு ஜாம் பேக்ட் கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்துக்குள்ள நீங்க ஒரு டெம்போ டிராவலர் ஆம்புலன்ஸ் வருதுன்னா டெம்போ டிராவலர் அட்லீஸ்ட் ஒரு 6-8 அடி அகலம் இருக்கும். அப்ப அந்த அளவுக்கு வந்து நீங்க இருக்கிறதே வந்து அது 60 அடி ரோடு தான். அப்ப அந்த ரோட்ல வந்து நீங்க வந்து ஒரு 7-8 அடி நீங்க நவுத்தும் போது என்ன அந்த மக்கள் புறம் எங்க போவாங்க? உடனே மேல போயிடுவாங்களா? மிதந்துட்டு இருப்பாங்களா? மீதி இருக்கக்கூடிய அடுத்த மக்கள் மேலதானே போய் விழுக முடியும். அப்ப தேவையில்லாத இந்த ஆம்புலன்ஸ் வந்து நீங்க உள்ளார விடுறது வந்து எந்த விதத்துல எடுத்துக்கிறது? அது தேவையான ஆம்புலன்ஸ்னே கூட வச்சுக்கோங்க. அப்போ ஒரு மீட்டிங்க்கு நீங்க ஒரு பர்மிஷன் கொடுக்கும்போது அது ஆம்புலன்ஸ் போகக்கூடிய வழித்தடமா இருந்துச்சுன்னா எதுக்கு அந்த இடத்துல நீங்க பர்மிஷன் கொடுக்குறீங்க? பர்மிஷன் இல்லன்னு இல்ல சொல்லுங்க. இன்கேஸ் உள்ள யாருக்காவது ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கூட ஆம்புலன்ஸ் வந்து போற அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பிளேஸாவது இருக்கிற அளவுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இடத்த கொடுங்க நீங்க. இல்ல இந்த ஆம்புலன்ஸ் இந்த விட்டா ரோட விட்டா வழி இல்லை, இதுல தான் போய் ஆகணுமா? அந்த ரோட ஏன் நீங்க அப்ரூவ் பண்றீங்க? இப்ப கரூர் மாதிரி ஊர்ல வந்து சைட்ல ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் போனா காடு தோட்டம்லாம் இருக்காதா? வெட்டியான இடம்லாம் இருக்காதா? அந்த இடத்துல நீங்க கொடுத்துட்டு போங்க. வேணுங்கிறவங்க அங்க வந்து பார்த்துக்கிட்டு போகட்டும். நீங்க நகர்ல மத்திய பகுதியில போய் நீங்க எதுக்கு கொடுக்குறீங்க? இப்போ இந்த மாதிரி இப்ப இன்னைக்கு நாமக்கல்ல நடந்தது கூட பாத்தீங்கன்னா சேலம் மெயின் ரோட்ல நடக்குது. அந்த நாமக்கல் ரோடே வந்து மூணு ரோடு தான். திருச்செங்கோடு ரோடு, சேலம் ரோடு, திருச்சி ரோடு. அப்ப இந்த மாதிரி கரூர் ரோடு ஒண்ணு. அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க பிரதான சாலை வந்து சேலம் மெயின் ரோடு எதுக்கு கொடுக்குறீங்க? அப்படி ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு பொட்டல் காட்டுல கொடுங்க.
எதுக்கு மையப்பகுதியிலே கொடுக்க வரீங்க? எல்லாம் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு இறங்கி வரவங்க பூரா பஸ்ல டிக்கெட் எடுத்துட்டு வந்துட்டு அங்க இறங்கி அப்படியே மீட்டிங்கை பார்த்துட்டு அப்படியே பஸ்ல ஏறி போற ஆட்களா? வேணுங்க பூரா அது எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்துட்டு போறாங்க. இல்ல விஜய் கூட இருக்கக்கூடிய ஆட்களுமே அந்த 2ஆம் கட்ட தலைவர்களுக்குமே இதுல வந்து பொறுப்பு இருக்கு. அவங்களுமே எவ்வளவு பேர் கூடுவாங்கன்னு முன்கூட்டியே வந்து அவங்க வந்து கணிச்சிருக்கணும். அதுக்கேத்த மாதிரி அவங்களுமே அரேஞ்ச்மெண்ட்ஸ பண்ணியிருக்கணும். காவல்துறைங்கிறது இருந்தாலுமே கூட, சோ இவங்களுக்கும் வந்து அந்த ஏற்பாடுகள் பண்றவங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்குல்ல. கட்டாயமா இருக்கு. அதுல தட்டி கழிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அவங்களுக்கும் பொறுப்பு இருக்கு. ஆனாலும் நம்மளே ஒரு வீட்ல கல்யாணம் நடத்துறோம். ஒரு 1000 பேர்த்த கூப்பிடணும், 1000 பத்திரிக்கை அடிக்கிறோம். எத்தனை பேர் வருவாங்கன்னு ஒரு கணக்கு போடுறோம். எங்கேயாவது கல்யாணம் நடந்த வீட்ல வந்து நான் இத்தனை பேர் வருவாங்கன்னு கணக்கு போட்டேன். கரெக்ட்டா சாப்பாடு சரியாயிடுச்சுன்னு என்னைக்காவது ஒரு கல்யாணத்த கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒண்ணா சாப்பாடு பத்தாம போகும். அவசர அவசரமா வேற ஏதாவது செய்வாங்க. இல்லன்னா அதிகமா வருவாங்கன்னு எதிர்பார்த்து செய்வாங்க. சாப்பாடு அதிகமா போகும். அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய அ அரக்க இல்லங்களுக்கு வந்து அவங்க அன்னதானமா குடுப்பாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கிறதான தினசரி நம்ம குடும்பத்துல இது நடக்குதா இல்லையா? நம்ம இந்த கல்யாணம் நடத்துறது எங்க வீட்டு கல்யாணம் நடத்துறது யார் கண்ட்ரோல்ல இருக்கு? முழுக்க முழுக்க என் கண்ட்ரோல்ல இருக்கு. அப்ப என் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு செயலியை என்னால அப்படி ஆன் டாட் செய்ய முடியுமா? முடியாது. அப்ப அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு 10,000 பேர் தான் வருவாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் 10,001 நபரா ஒருத்தர் உள்ளார வந்துட்டாருன்னா எப்படி வந்து அது கட்சிக்காரங்க பொறுப்பெடுக்க முடியும்? அப்ப அதுக்கு தானே இன்டெலிஜென்ஸ் பீரோன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? ஒரு கட்சிக்கு அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்குமா? அரசாங்கத்துக்கு தானே இருக்கும். எப்படி வராங்க, எப்படி போறாங்க, என்ன பண்றாங்கங்கிறது அதுக்காக தானே இன்டெலிஜென்ஸ் பீரோ இருக்காங்க. யார் கூட்டம், எந்த மாதிரி கூட்டம், இதுல நபர்கள் எந்த மாதிரி நபர்கள் வராங்க, எப்படிப்பட்ட நபர்கள் வராங்க, அத்தனை டீட்டெயிலும் இருக்கும்ல ஐபில. உங்ககிட்ட நீங்க சிந்திக்க முடியாத டீட்டெயில் எல்லாம் அவங்க வச்சிருப்பாங்களே. அப்ப அதுல இருந்து உங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்குங்களா? அந்த தகவலினுடைய அடிப்படையில் இப்ப அவங்க வந்து 10,000 பேருன்னா நீங்க எப்படி 10,000 பேர் தான் வருவாங்கன்னு எப்படி எதிர்பார்க்கறீங்க? இதுக்கு முன்னாடி நடந்த கூட்டத்தெல்லாம் நீங்க அசஸ் பண்ணணுமா இல்லையா? அப்ப டிஜிபி அவர் பொறுப்பு டிஜிபி அவர் இன்டர்வியூல என்ன சொல்றாரு? இதையெல்லாம் நாங்க அசஸ் பண்ணி தான் இந்த இடத்த கொடுத்தோம்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. அடுத்த 2வது 3வது சென்டென்ஸ்ல என்ன சொல்றாரு? இல்ல இது எல்லா கட்சிகளுக்கும் மாவட்ட பொறுப்பு மாவட்ட தலைமை எல்லாம் முடிவு பண்ணி தான் எல்லா கட்சிக்கும் கொடுக்கக்கூடிய இடம். அதனால நாங்க அந்த இடத்த கொடுத்தோங்கிறாங்க. அப்ப எது உண்மை? விஜய்க்கு கூட்டம் அதிகமா வரும் காரணத்துக்காக இந்த இடத்த கொடுத்தீங்கிறது உண்மையா? இல்ல இது எல்லா கட்சிக்கும் இந்த இடத்த தான் வந்து மாவட்ட நிர்வாகம் கொடுக்குது அதுக்காக இந்த இடத்த கொடுத்தோங்கிறது எது உண்மை? அப்ப முன்னுக்கு பின் வார்த்தைகளா இருக்குல்ல. அப்ப ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் தானே கரெக்டா இருக்கணும். எல்லாத்துக்கும் இந்த இடம் தான் அதனால உனக்கு இந்த இடம். இல்ல வந்து விஜய் கூட்டத்துக்குலாம் நாங்க ஏற்கனவே பார்த்திருக்கோம் எத்தனை பேர் வருவாங்கன்னு அதனால இந்த இடத்த கொடுத்தோம்னா அப்ப விஜய்க்கு கொடுத்த ஸ்பெஷல் இடமா? அப்ப அதுல கூட அவங்க என்ன சொல்றாங்க? 500 பேர் நாங்க இருக்கிறோம். அந்த 500 பேருக்கு மேல இல்லையாங்க போது இல்லைங்க அந்த இடத்துல 500 பேருக்கு மேல நிக்க முடியாதுங்க அப்படின்னு. போலீஸா 500 பேர் இருந்தாங்க அதுக்கு மேல இருந்தாங்கன்னா மக்கள் வந்து இருக்க முடியாதுங்கிறாங்க. அப்ப எப்படி கரெக்டான இடத்த கொடுத்துட்டாங்கன்னு நம்ம வந்து எடுத்துக்கிறது இத? அப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க பொறுப்பு டிஜிபி அவர்களுடைய இன்டர்வியூ வந்து நமக்கு கன்வின்சிங்கா இல்ல. அடுத்தது வந்து ஏடிஜிபி திருப்பி வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய பேட்சப் பண்றதுக்கு அவங்க அடுத்த இன்டர்வியூ கொடுக்குறாங்க கரூர்ல. அப்பயும் வந்து என்ன பண்றாங்க? எல்லாமே அவங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் சொல்லணுங்கிறத சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பத்திரிகையாளர் கேள்வி கேட்கும்போது இல்ல இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா கமிஷன் அமைச்சிருக்காங்க. கமிஷன்ல வந்து இதெல்லாம் கேட்பாங்க பண்ணுவாங்க அங்க பாத்துக்கலாம். அப்புறம் எல்லா இன்டர்வியூ கேள்வி பதிலையும் அங்கதானே நீங்க சொல்லணும். அப்ப மத்த இன்ஃபர்மேஷனை மட்டும் நீங்க ஷேர் பண்ணிட்டு பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்விகளுக்கு வந்து கமிஷன் இதுல எல்லாம் இந்த கேள்விகள் எல்லாம் கமிஷனும் கேட்கும் அங்க நாங்க பதில் சொல்றோம்னு நீங்க ஏன் போறீங்க? தாவேகா வந்து நிபந்தனைகளை சரியா ஃபாலோ பண்ணல, அதுதான் இவ்வளவு பெரிய டிராஜடிக்கு காரணமா இருக்கு அப்படின்னும் ஆளும் தரப்புல இருந்து குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அப்போ என்னென்ன நிபந்தனைகளை அவங்க மீறினாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்ல அதுவும் ஒரு காரணம். அதுல எனக்கு மாற்று கருத்தே இல்லை. தாவேகா வந்து இந்த மாதிரி அவங்க சொல்லக்கூடிய நிபந்தனைகளை மீறிட்டாங்களா? ஆமா மீறிட்டாங்க. அதுவும் ஒரு காரணமே ஒழிய அதுவே காரணங்கிறத தான் என்னால ஏத்துக்க முடியாதுங்கிறேன் நான். அதுவும் ஒரு காரணமா? ஆமா கட்டாயம் அதுவும் ஒரு காரணம். அப்ப இது அதனாலதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இது வந்து கூட்டு பொறுப்பு தான் இங்க எடுத்துக்க முடியும். ஒரு தனிநபரையோ ஒரு ஆளையோ வந்து குற்றம் சாட்டுறது வந்து ஏற்புடையது அல்ல அப்படிங்கறதா என்னுடைய. நிறைய பேர் கோரிக்கை வைக்கிறது வந்து விஜய் வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எக்ஸ்டெண்ட் லெவலுக்கு போற அளவுக்கு விஜய் தப்பு பண்ணிருக்காரா? இல்ல அதத்தான் இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு ஏர் ஷோ இங்க நடந்துச்சா இல்லையா தமிழ்நாட்டுல? அதுல 5 பேர் செத்து போனாங்க. அந்த மீட்டிங்ல வந்து முதல்வரும் இருக்காரு, துணை முதல்வரும் இருந்தாங்கல்ல. அப்ப அங்க எப்படி வந்து 5-6 பேர் இறந்தாங்க ஏர் ஷோ நடந்த போது? அதுக்கு யார் பொறுப்பு எடுத்துக்கிறது? கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய சாவு 66 பேர் செத்தாங்க. அதுக்கு முன்னாடி மதுராந்தகத்துல 22 பேர். அப்போ ஒரு 10-12 மாசத்துக்குள்ளார ஒரு வருஷத்துக்குள்ளார உங்களுக்கு 90 பேர் இறந்து போனாங்களே, அதுக்கு யார் பொறுப்பெடுத்துக்கிறது? அப்ப இதுக்கு மட்டும் விஜய் மட்டும்தான் தனியா ஒட்டுமொத்த பொறுப்பா?
அரசாங்கத்துக்கு எந்த பொறுப்புமே இல்லையா? காவல்துறைக்கு எந்த பொறுப்பும் இல்லையா? ஐபிக்கு எந்த பொறுப்பும் இல்லையா? அப்ப அங்க வந்த பொதுமக்கள் வந்து என்ன விஜய் என்ன இறை தூதரா? நான் கேட்கிறேன். அந்த மாதிரி குழந்தைகளை தூக்கிட்டு வந்துட்டு நீங்க விஜய் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? நம்மளுடைய உயிர் இப்ப இந்த மாதிரி எவ்வளவோ அங்க வந்து அந்த இடத்துல சதி வேலைகள் இருந்துச்சுன்னா கூட அவங்க பொதுமக்கள் வர நம்பிக்கை என்ன? என்ன நடந்துற போது நம்ம வந்து ஒரு கதாநாயகனா டிவியில ஸ்கிரீன்ல பார்த்தோம், நம்ம தலைவர்னு பார்த்தோம் அப்படிங்கிறதுக்காக வராங்க. எல்லா வயதினர் மக்களும் அவங்க மேல அபிமானம் வச்சிருக்காங்க. ஆனா நம்மளுடைய கேள்வி என்னன்னா, அந்த அளவுக்கு நீங்க போறீங்க ரைட்டு, பார்த்த உடனே அந்த கூட்டம் வந்து சரியில்லை, இவ்வளவு பெரிய கூட்டமா இருக்கு, இதை வந்து ஒரு குழந்தைகளை வச்சுட்டு உள்ளார போலாமாங்கிறது யோசிக்கணுமா இல்லையா? அப்ப அந்த இடத்துல நீங்க ஆசைப்பட்டு போனீங்கன்னா கூட, இந்த அளவுக்கு இவ்வளவு கூட்டம் இருக்குது, இல்ல கூட்டம் போகும்போது கம்மியா இருந்துச்சு, அதுக்கப்புறம் அதிகமாயிட்டு இருக்குதுங்கிறத உணர்ந்து அந்த பாதுகாப்பு உணர்வுங்கிறது ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளாரையும் உண்டு. பேசிக் இன்ஸ்டிங்க்ட் அது, பாதுகாப்பு உணர்வுங்கிறது. அப்ப அதை கருதி வெளியே வந்துடணும்ல டக்கு டக்கு டக்குன்னு. அவர் பார்க்கலன்னா கூட பரவாயில்ல விட, அடுத்த தடவை நம்ம டிவியில பார்த்துக்கலாம், பேசுறதெல்லாம் டிவியில பார்த்துக்கலாமே. நீங்க நேர்ல பார்க்கறத விட டிவியில அருமையா க்ளோஸ் அப்ல காமிக்கிறாங்களே. எல்லா சேனலும் அதை தானே போட்டு ஒளிபரப்பிட்டு இருக்காங்க 24 மணி நேரமும். அப்போ நம்மளுடைய உயிரை பணைய வச்சு போய் பார்க்க வேண்டிய அளவுக்கு இறை தூதரான்னு கேட்கிறேன். அப்படி இறை தூதரா இருந்தா கூட நீங்க உங்க உயிரை வச்சுட்டு ஏன் போய் பணைய வச்சுட்டு போய் பாக்குறீங்க? அப்ப இதுல இந்த மாதிரி பொதுமக்களுக்கும் வந்து ஒரு பொறுப்பு இல்லையா? அப்ப எல்லாத்தையுமே தானே நாம இதுல வந்து பொறுப்பாளி ஆக்க முடியும். ஒருத்தரை மட்டும் நீங்க எப்படி வந்து ஒரு கட்டம் கட்ட முடியும்? எல்லாத்துக்கும் இதுல பொறுப்பு இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் இதுல பொறுப்பு இருக்கு. இல்ல பொதுமக்கள் வந்து விஜய பார்க்கணுங்கிற அந்த வேகத்துல இமோஷன் ஆகி போறவங்க அப்படி போறவங்க தான் சார். இருந்தாலுமே வந்து அதாவது இப்போ ஒரு ஒரு இடத்துல அவ்வளவு கூட்டம் அப்படிங்கும்போது மேபி போலீஸ் ஆல்சோ வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கலாம். இவ்வளவு கூட்டம் இருக்கு, நீங்க வந்து குழந்தைகள்லாம் வச்சிருந்தா பாதுகாப்பா வச்சுக்கோங்கன்னு அட்லீஸ்ட் அவங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கலாம். அப்ப அது போலீஸினுடைய பொறுப்பு தானே? அப்ப அது போலீஸினுடைய பொறுப்பு தானே? நீங்க கேட்கறது நியாயமான கேள்வி. அப்ப அது காவல்துறையினுடைய கடமையாவும் தானே நீங்க சொல்றீங்க. போலீஸ் கூட அவங்களுக்கு உள்ளார வர வேண்டாம், நீங்க போங்க, இந்த இடம் உங்களுக்கு எழுதுதவர்லன்னு சொல்லலாம்ல. அப்ப அந்த பொறுப்பை வந்து எப்படி தட்டி கழிக்க முடியும்? அப்போ இப்ப என்ன நடக்குதுன்னா, எல்லா இடத்துலயும் நடக்கிறது வந்து இப்ப விஜய் மேல தப்பு இருக்கா? இருக்கு. அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா விஜய் மேல மட்டும்தான் அத்தனை தப்பும் இருக்குதுங்கிற மாதிரி நீங்க எல்லா இடத்துலயும் வந்து செதுக்கி செதுக்கி கடைசியில கொண்டாந்து அங்க வந்து அந்த கட்டத்தை கட்டுறது ஏற்புடையது இல்லைங்கிறதா என்னுடைய வாதமே. மிக்க நன்றி. இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நன்றி தமிழ். நிறைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு தேங்க்யூ. நன்றி தமிழ்.